எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் நிலைக்கவில்லையா? கடன் வாங்கிய பிறகு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா? சில நேரங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் பணத்தடை, கடன் சுமை, மன அழுத்தம் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் நம் முன்னோர்கள் சில ஆன்மீக வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நம்பிக்கையுடன் செய்து வந்தார்கள். அந்த வழிபாடுகள் மன நிம்மதியையும் நல்ல எண்ணங்களையும் தரும் என்று பலர் நம்புகிறார்கள். அப்படி கடன் தொல்லை குறையவும், வீட்டில் பண வரவு அதிகரிக்கவும் மக்கள் நம்பிக்கையுடன் செய்து வரும் சில ஆன்மீக வழிபாடுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏன் கடன் பிரச்சனை வருகிறது? வாழ்க்கையில் கடன் என்பது பலருக்கும் ஒரு பெரிய மன அழுத்தமாக இருக்கிறது. சிலருக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிப்பு இருக்காது. திடீர் செலவுகள் வரும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போகும். இதனால் மன அமைதி குறையும். ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், வீட்டில் நேர்மறை எண்ணங்கள், நல்ல வழிபாடு, ஒழுங்கான வாழ்க்கை இருந்தால் மனதிற்கு அமைதி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதோடு திட்டமிட்ட செலவு, தேவையில்லாத கடன் தவிர்த்தால், சேமிப்பு பழக்கம் இவையும் மிகவும் முக்கியம். விநாயகர் வழிபாடு. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னும் விநாயகர் வழிபாடு செய்யப்படுகிறது. விநாயகர் தடைகளை நீக்கும் தெய்வம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். தினமும் காலை ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 21 முறை சொல்லலாம். அருகம்புல் வைத்து அர்ச்சனை செய்யலாம். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் கோயிலுக்கு செல்லலாம். கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்யலாம். பலர் நம்பிக்கையுடன் இதை செய்து மன அமைதி பெற்றதாக கூறுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. கடன் பிரச்சனைக்கு செவ்வாய்க்கிழமை முக்கியமான நாள் என்று சிலர் நம்புகிறார்கள். அன்று முருகன் வழிபாடு செய்யலாம். முருகன் கோவிலுக்கு சென்று சிவப்பு மலர் வைத்து அர்ச்சனை செய்யுங்கள். ஓம் சரவண பவ 11 அல்லது 27 முறை சொல்லுங்கள். முடிந்தால் தூரம் பருப்பு தானம், சிவப்பு துணி தானம் செய்யலாம். முருகன் அருள் தைரியத்தையும் மன வலிமையையும் தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மகாலட்சுமி வழிபாடு. வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க மகாலட்சுமி வழிபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை 2 தீபம் ஏற்றுங்கள். நெய் தீபம் ஏற்றினால் சிறப்பு. அதன் பிறகு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக 108 முறை சொல்லலாம். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் முக்கியம். பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், வீட்டில் நல்ல எண்ணங்கள், சுத்தம், அமைதி இருந்தால் மன நிம்மதி அதிகரிக்கும். குபேர வழிபாடு. குபேரர் செல்வத்தின் அதிபதி என்று புராணங்களில் கூறப்படுகிறது. வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை குபேரர் படத்திற்கு முன் தீபம் ஏற்றலாம். மஞ்சள் பூ வைத்து வழிபடலாம். சிறிது ஏலக்காய், திராட்சை, கல்கண்டு நைவேத்தியம் வைக்கலாம். இந்த வழிபாட்டை பலர் சேமிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் செய்கிறார்கள். வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள். சில எளிய விஷயங்களையும் நம் முன்னோர்கள் முக்கியமாக கூறியுள்ளனர். உப்பு பரிகாரம். வாரம் ஒரு முறை வீடு துடைக்கும் நீரில் சிறிது கல் உப்பு சேர்க்கலாம். பூஜை அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். காலை அல்லது மாலை தீபம் ஏற்றுங்கள். செலவு கட்டுப்பாடு. தேவையில்லாத செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள். சிறிதளவு சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இவையும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தர உதவும். முக்கியமான உண்மை. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிகாரங்கள் என்பது மன நம்பிக்கை, மன அமைதி, ஆன்மீக ஆதரவு இவற்றிற்காக செய்யப்படுகின்றன. அதோடு உழைப்பு,
நேர்மை, திட்டமிட்ட வாழ்க்கை, செலவு கட்டுப்பாடு இவையும் மிகவும் முக்கியம். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.